போதுமா? இது என்ன கோலம்? சும்மா சொங்கி நான் மூஞ்சில முட்டையை அடிச்சனா அப்ப நீ அவ முகத்தை பார்த்திருக்கணும் தாயம்மா. என்னப்பா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அப்படி எல்லாம் முரட்டுத்தனமா நடந்துக்கலாமா? பாவம்ல. அவ மாத்திரம் என் மூஞ்சில முட்டையை அடிக்கலாமா? பொம்பளைக்கு பொம்பளை பறிஞ்சு பேசுறியா? இந்த ஐயா கிட்ட எப்பவுமே பதிலுக்கு பதில் தான். ஹலோ லண்டன், கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ஜார்ஜ்? லட்சுமி, உன் பிள்ளைய கொஞ்சம் மெதுவா சிரிக்க சொல்லு. ஹலோ அம்மா. ஹலோ. சரிம்மா. கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. முட்டைய பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு என் ஞாபகம் வரல தாயம்மா. சார், என்னடா கொஞ்சம் மெதுவா சரிங்க சார். என்னடா சொன்ன? நான் சொல்ல சார், ஐயா அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன். மெதுவா சிரிக்கணுமா? சிரிச்சிட்டேன். பா. பாத்தியா தாயம்மா, இந்த வீட்டுல சிரிக்கிறதுக்கு கூட லைசன்ஸ். ஓ, அஃபெக்ஷன். அட பாவி பயல, கொப்பன் தன்னானே. நான் தாயமாடா. தாயம்மா நீயா? என்ன நீயா? என்ன ஆச்சு உனக்கு? இந்நேரம் நான் மட்டும் சத்தம் போடலைன்னா என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது. அமெரிக்கால வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா முத்தம் கொடுக்கறதா மரியாதை. அது மாதிரி நினைச்சுக்க. ஐயா அமெரிக்காவில தான் பிறந்தீங்களா? அது சரி, நீ இந்தியாவில பிறந்துட்டு என்னையே கிஸ் பண்ண. ஐயோ கடவுளே கடவுளே, என் பிள்ளைக்கு நான் முத்தம் கொடுக்க கூடாதா? நான் அவளுக்கு முத்தம் கொடுக்கற மூட்ல இருந்தேன். அந்த நேரத்துல நீங்க வந்து எனக்கு முத்தம் கொடுத்தா அப்படித்தான் நடக்கும். அவளா? எவா? அதான் காலையில சொன்னனே, முட்டை வண்டி பச பசா சொய்யன மரத்துல அடிச்சு கீழே விழுந்து. அவ பேர் என்ன தெரியுமா தாயம்மா? சசிகலா. எனக்கு தெரியும். அவள உனக்கு தெரியுமா? இல்ல, அவ பின்னால நீ சுத்துவேன்னு எனக்கு கூட தெரியுமே. என்ன தெரியும் உனக்கு? நீ என்ன தப்பா நினைப்பேன்னு. நான் ஒண்ணும் அவ பின்னால சுத்தல. அவ எங்க காலேஜ்ல சேர்ந்திருக்கா, அதுவும் என் கிளாஸ்ல. ரொம்ப வசதிப்பா. ஆமா. படிக்கிற காலத்துல அங்கங்க மனசை சிதற விடாத, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பால் வச்சிருக்கேன், எடுத்து குடிப்பா. பால் சாப்பிடுப்பா. தாயம்மா, நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? கொப்பன் தன்னானே, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? அப்படி என்ன உன்னை கேட்டுட்டேன்? நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு கேட்டது தப்பா? தப்புதான். பெரியவங்களை பார்த்து சின்னவங்க கேக்குற கேள்வி அது. ஐயோ தாயம்மா, நீ இன்னும் பழைய காலத்திலே இருக்க. இப்பெல்லாம் 10 வயசு பையன் கூட காதலை பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். வர வர நீ ரொம்ப தான் கெட்டு போயிட்ட. ஐயோ தாயம்மா, ஏன் உன் கண்ணமெல்லாம் இப்படி செவந்து போச்சு? போப்பா. நான் ஒண்ணும் பொய் சொல்லல. நீ வேணும்னா கண்ணாடியில பாரு. ஐயோ ஐயோ, சோ விடு. காதல்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாத்தியா? லவ்னா உனக்கே இப்படி இருக்கும்போது என்ன மாதிரி வயசு பசங்களுக்கு எப்படி இருக்கும்? வர வர உனக்கு போக்கித்தனமும் குறும்புத்தனமும் ரொம்ப தான் ஜாஸ்தியா போச்சு. காதலை பத்தி எல்லாம் என்கிட்ட ஏன்யா பேசுற? ஏன் நீ பொம்பளை இல்லையா? உனக்கு அந்த உணர்வே ஏற்பட்டது இல்லையா? உன் புருஷனை நீ லவ் பண்ணதே இல்லையா? ஐயோ பாப்பா, உனக்கு புண்ணியமா போட்டு என்ன விடுப்பா. விட மாட்டேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். நீ லவ் பண்ணது உண்டா இல்லையா? லவ்வும் பண்ணியாச்சு, அதனால ஏற்பட்ட சுகதுக்கங்களை அனுபவிச்சும் பார்த்தாச்சு. போதுமா? போதும். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீ மறைக்காம பதில் சொல்லணும். கேள்வியா? என்ன கேட்க போற? இப்படி உட்கார். ஐயோ உட்கார். இப்போ நீ ஒரு 16 வயசு பொண்ணுன்னு நினைச்சுக்கோ. நானா? பேசாத. இல்ல. நீ ஒரு பையனை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுற. முருகா, அவன் உன் லவரா? ஸ்ரீராமச்சந்திரா. அவனுமா? 2 பேரா? டபுள் லவர். சிவ சிவா. அத விடு, நான் நேரடியாவே கேக்குறேன். ஒரு பொண்ணு தன் காதலன் எப்படி இருக்கணும்னு விரும்புவா? இது என்ன கேள்விப்பா? கேள்விக்கு கேள்வி கேட்காத, எனக்கு பதில் வேணும். எப்படி விரும்புவா? என்ன தப்பா விரும்புவா? பொண்டாட்டிய மனசார நேசிக்கிறவனா, கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு காப்பாத்துறவனா இருக்கணும்னு நினைப்பா. அவ்வளவுதானா? நீ பழைய 10ஆம் பசலையாட்டம் பேசாத. உன் லவ்வர் அழகா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? பொண்ணா பிறந்தவ எல்லாருக்கும் அந்த ஆசையும் இருக்கத்தான் செய்யும். அவன் வலிமை உள்ளவனா, ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அம்மம்மா. அப்படித்தான். அவன் கட்டி அணைக்கும் போது அம்மம்மான்னு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அவன் நல்ல குணமுள்ளவனா, படிச்சவனா, பாட்டு டான்ஸ் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ஆமா இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? அதெல்லாம் என்கிட்ட இல்லையா? அப்ப என்ன லவ் பண்றதுக்கு என்ன? ரவி அப்படின்னு ஒன்ன கேக்கல. நான் என் லவ்வர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். லவ்வரா? யாரவ? அதான் முட்டை வண்டி பசபசா
சொயின்னு கீழே விழுந்து தம்பி வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. நான் தானே ஓவரா போறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அவளோட லவர் எப்படி எப்படியோ இருக்கணும்னு சொல்றா. மோட்டார் பைக்க காட்டுறா, மொத்தத்துல அவ என்னென்னமோ கேக்குறா. அதனால நீ என்ன பண்ற, இத டாடி கிட்ட காட்டி இதே மாதிரி ஒரு மோட்டார் பைக்க எனக்கு நாளைக்கே வாங்கி தர சொல்றேன். நாளைக்கே வா. இல்லன்னா நான் உன் கூட பேசவே மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, பாக்குறேன் நாளைக்கே. ஐயா என்ன இது ஒரு மோட்டார் சைக்கிள் வேணுங்க. மோட்டார் சைக்கிளா? காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு மோட்டார் சைக்கிள்ல போறியா? ஆமா. எனக்கு எதுக்குங்க, சின்ன தம்பிக்கு வேணுமா. ஏன் அவனுக்கு வேற வேலை இல்லையா? தம்பி ரொம்ப ஆசைப்படுதுங்க. அந்த பயலுக்கு இத வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? சரி சரி பார்க்கலாம் போ. ஐயா அது நாளைக்கே வேணும்னு சொல்லுது தம்பி. நாளைக்கே வா? அதெல்லாம் முடியாது. ஆயம்மா, அவன் ஒரு குழாயை வச்சு ஊதுறானே, அத முதல்ல நிறுத்த சொல்லு. அவன் சொல்றதெல்லாம் அப்படியே என்கிட்ட வந்து நீ ஊதுறியே அதை. ஐயோ, ஜாக்கெட் தொடாத மம்மி. தொடக்கூடாதா? ஏன்? மாப்பிள்ளை உடம்ப மாமியார் தொடலாமா? பேசண்டி. பரவாயில்ல, மாப்பிள்ளைன்னா என்ன, பிள்ளைக்கு சமந்தானே. சரி சரி சாப்பிட வா, உங்க அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காரு. ஐயோ, அவரை கீழே இறக்கு மம்மி. யார கீழே இறக்கணும்? அதான் மம்மி, ஹீரோது ஜாக்கெட். என்னாச்சு உனக்கு, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? எஸ் மம்மி, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, காதல் பைத்தியம். காலேஜ்ல சொல்லி கொடுக்கிற பாடத்தை படிக்கிறத விட்டுட்டு நாடகத்துல வர்ற வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியே, நீ எப்படிதான் பாஸ் ஆக போறியோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி சரி வா. இனிமே பெர்மிஷன் இல்லாம No problem. Don't worry. I am perfectly all right. மனுஷனுக்கு இருக்கிறது ரெண்டே மூச்சு தான். ஒன்னு உள் மூச்சு, இன்னொன்னு வெளி மூச்சு. ஆனா இதயத்துல உள்ள நம்பிக்கைக்கு இருக்கிறது ஒரே மூச்சு தான். நான் உன் மேல நம்பிக்கை வச்சேன், ஆனா நீ இன்னொருத்த மேல நம்பிக்கை வச்சிட்ட. No problem. Don't worry. I am perfectly all right. சசி, நீ காதலிச்சவனே கைப்பிடிச்சு 16 பெத்து பெருவாழ்வு வாழ்க. மனப்பூர்வமா வாழ்த்துறம்மா. தீர்க்க சுமங்கலி பவா. ரவி, நோ ப்ராப்ளம். சசி, சீ 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 சீ, வசந்த மாளிகையில சிவாஜி பேசுற வசனம்னு மாத்திரம் நினைக்காத. அடி வயிற்றுல இருந்து வர சத்திய வாக்குமா இது? அப்படியே பலிக்கும். அன்னக்கிளி மாதிரி, வைதேகி காத்திருந்தாள் மாதிரி, முதல் மரியாதை மாதிரி. என் காதல் டிராஜடி எண்டானாலும் அதுல எல்லாம் ஒரு லவ்வர்ஸ் ஒரே ஒரு டூயட் சாங்காவது பாடினாங்க. ஆனா ஆனா என் துரதிருஷ்டம், என் காதலியோட நான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட முடியல. ரவி, நம்ம காதலுக்கு, சாரி, என் காதலுக்கு ஆரம்ப சின்னமே இதுதான். இத ஞாபகார்த்தமா ஒரு வசந்த மாளிகை கட்டி போற்றி பாதுகாக்கணும்னு நான் கனவு கண்டேன். ஆனா என்னுடைய காதல் ஆரம்ப கட்டத்திலேயே கேன்சர் வந்து செத்து போச்சு. இனி நான் பழைச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அடுத்த ஜென்மத்திலேயாவது வேற யாரும் குறுக்க வராம இருந்தா உன்னையே நான் காதலிக்கிறேன். பாய். See you. ரவி, No problem, no problem. I am perfectly all right. Don't worry, don't worry. oh god, ஸ்டேஜ்ல நடிக்க சொன்னா ரூம்ல வந்து நடிக்கிறான். ச்சே. ஏய், யாராங்க? வாங்கடா வெளிய. இன்னும் யாரு? எல்லாரும் வாங்க.
கிளாஸ் டைம்ல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார். இந்த a squared plus b squared the whole squared is equal to a squared plus b squared சொல்றேன்டா. b minus q whole square is equal to இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் சார் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா போச்சு. அத பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். யூ ஷட் அப். டிஸ்கஸ் பண்றதுக்கு இது என்ன கிளாஸ் ரூமா பாத்ரூமா? பாத்ரூம் சார். இத விடுறதுக்கு தான் நாங்க இத கட்டி வச்சிருக்கோமா? சீரியஸா படிச்சா பரீட்சையில பாஸ் ஆகலாம். அத விட்டுட்டு பாத்ரூம்ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே. டைம் பாஸ் இல்ல சார், யூரின் பாஸ். வருஷம் பூரா இதையே பாஸ் பண்ணிட்டு இருந்தா எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணி கிழிச்சாப்ல தான். அந்த ஒரு பாஸுக்காக வருஷம் பூரா இத பாஸ் பண்ணாம இருக்க முடியுமா சார்? ஷட் அப். இனில இருந்து யாராவது கிளாஸ் டைம்ல வெளியே இருந்தா டீபார் பண்ணிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? கோ டு யுவர் கிளாसेस. ஏய் பேரர். ஏன் சார் இப்படி கத்தி கூப்பிடுறீங்க? உங்க வீட்டு பியூனானா? இத வரேன். நான் சாதாரண ஆள் இல்ல, ESLC படிச்சிருக்கேன். என் தலையெழுத்து இங்க வந்து வேலை செய்றேன். வாட் யூ வாண்ட் சார்? சரி சார். ನನ್ನ ಮುನ್ವೆ ನಂಗು ಒಂದಾವೆ ಸೈದೋ ನಾವೆ ರಿಪು ನಾವೆ ದೈವ ಆ ರಾಗಾತ್ಪ ಚೌಚೌಪ ಇನ್ಮೂಜ ವಾರಲಿಟಿ வேற என்ன சூடா இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்களே அவ்வளவும் இருக்குது. இனிமே புதுசா கேட்டா போட்டு தான் கொடுக்கணும். இப்ப நாங்க பேசுனதெல்லாம் உனக்கு புரிஞ்சதா? ஐயோ இந்த ஹோட்டல்ல கிளாஸ் கழுவ வந்து 25 வருஷம் ஆச்சுமா. சைதோ ரீபு டைவா ராகாதாப் சௌச்சௌதாப் இம்முஜா வரா இட்லி, அதாவது தோசை பூரி வடை, காராபாத் சௌச்சௌபாத் ஜாமுன் ரவா இட்லி. இததானே நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன வேணும் சொல்லுங்க. வெரி குட். பரவாயில்லையே, லவ்வர்ஸ் லாங்குவேஜ்ல உனக்கு நல்லா தெரியுதே. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 25 காதல் ஜோடினா 25 வருஷத்துக்கு எத்தனை ஜோடிங்களுக்கு சப்ளை பண்ணி நான் க்ளீன் பண்ணிருப்பேன். I am not only the bearer association leader. Yeah. பிகா. 2 பிகா. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும். 2 பிகா ஆர்டர் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன ஐயா ஃபுல் டல்? வீட்ல லவ் சீன் இல்ல, அதான் இங்க டல். சார் 2 பிகா. Cheers. Cheers. ஹைத்தரி பிக்கால கூட லவ்வா? ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு சாப்பிட மாட்டாங்க போல இருக்கே. கொஞ்சம் இரு. ஏ இந்த பக்கம் குடிக்காத. எவனோ குடிச்சிருப்பான், அந்த பக்கம் குடி. Turn it. That's right. கப்பல்ல கூட லவ்வா? சாரி, ஆத்துல ஓடுற தண்ணிக்கும் ஹோட்டல்ல இருக்கிற கப்பன் சாதருக்கு சுத்தமே பார்க்க கூடாது. ஏய் ஸ்டாப். ஏ இடது கையால சாப்பிடுற பழக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தானே சாப்பிடுவா? ஆமா, இந்த பக்கமும் சாப்பிட்டிருப்பாங்க, இந்த பக்கமும் சாப்பிட்டிருப்பாங்க. அப்ப ஒரு வேலை செய், இந்த பக்கம் யாரும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, இந்த பக்கம் சாப்பிடு. Cheers. Cheers. ஏய் 1 minute. எதுக்கு? அங்க பாரு. பாவி முழு கப்பையே முழுங்கிட்டு இருக்கான். நாம எந்த பக்கம் சாப்பிடுறது? So funny no? மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கு நீங்க பிக்கா சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரியல. வேற அட என்ன சார், எங்க ஹோட்டல்ல யாரும் வாய் வைக்காத புது கப்பன் சாசரே கிடையாது. எல்லாம் வாய் வச்சதுதான். இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லன்னா விட்டுடுங்க. நான் வேற கஸ்டமரா பார்க்கணும். பரவாயில்லையே, எங்க நிலைமை புரிஞ்சுக்கிட்டே. 2 ஸ்ட்ரா கொண்டா. ஸ்ட்ராவா? ஸ்ட்ராவ்ல யாராவது காபி சாப்பிடுவாங்களா? என்ன சார், நாங்க இந்த புது வருஷத்தின் புதுமையான லவ்வர்ஸ். நாங்க செய்வதெல்லாம் புதுசு. நாங்க ஸ்ட்ராவ்ல தான் பிக்கா சாப்பிடுவோம். உன் 25 வருஷ சர்வீஸ்ல எங்க மாதிரி லவ்வர்ஸ பாத்திருக்கியா? உங்க அம்மா மேல சத்தியமா நான் பார்த்தது இல்லம்மா. இதோ ஆளுக்கு ஒரு ஸ்டார் தரேன், காஃபியை நல்லா உறிஞ்சிக்குங்க. உங்க காதல் வாழ்க. ஜீரால ஊர்னா குலோப் ஜானா, உன்னை ஊற வைக்கிறத வந்து. ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. பிரின்சிபால் ரூம் எங்க இருக்கு? அத நான் காமிக்கிறேன். நீங்க வாங்க. உங்க பேர் என்ன சார்? சந்தர், சுந்தர், இந்தர், சிக்கந்தர். வெரி நைஸ். உங்க 4 பேர் பேரும் ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. தேங்க் யூ. உங்க பேர் என்ன? ஐ அம் ரஞ்சினி. எங்க அப்பா தான் கவர்னர். பிரின்சிபால் ரூம் கேட்ட உடனே ஓடுறாங்களே, ஏ?
குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங். யார் மணி? என் பேர் ரஞ்சினி சார். நான் கவர்னரோட பொண்ணு. டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். என்ன விஷயம்? போன்லயே சொல்லிருக்கலாமே. இல்ல சார், நேர்ல வந்து ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். என்ன பேர் சொன்ன? ரஞ்சினி சார், கவர்னரோட பொண்ணு. நீ ரஞ்சனி, கவர்னர் பொண்ணு. சரி, இது மின்மினி சார். பேர் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுக்கிறியா? அம்மா, ஏதோ தகவல் தெரிஞ்சுக்கணும். நீ என்ன சார், உங்க காலேஜ்ல ரவின்னு ஒருத்தர் படிக்கிறார்ல, அவரை பத்தி கொஞ்சம். எங்க காலேஜ்ல ரவின்ற பேர்ல எத்தனையோ பேர் படிக்கிறா. நீ எந்த ரவியை பத்தி கேக்குற? இந்த ரவி சார். ஓ, இந்த ரவியா? ஏன் உங்ககிட்ட எதனா வாலாட்டினானா? ஐயோ, சேச்சே, அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எங்க அப்பா அம்மா இவர் எனக்கு கட்டி வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க சார். சார், இங்க வாங்க வாங்க சார். ஏன் இங்க எல்லாம் கூட்டி வர? யூனிஃபார்ம் நனைய போகுது எனக்கு. வேண்டாம், சும்மா பேசாம வாங்க அங்கிள். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? ஒண்ணு இல்ல, இது பாருங்க. இவர்கிட்ட பர்சனலா பேசி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு என்கிட்ட ரகசியமா வந்து சொல்றீங்களா? நாளைக்கு வந்து சொல்றேன். நாளைக்கு என்ன, இன்னைக்கு சாயந்தரமே போக கூடாதான்னு கேக்குறேன். ரஞ்சினி, சரி சரி, நாளைக்கே போங்க. அதுக்கே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு. ஸ்வீட் அங்கிள். நாளைக்கு எனக்கு நியூஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, நானே உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். சரி சரி, இந்த பாரு, உன்னை காணலன்னு உங்க அம்மா அங்கேயும் இங்கேயும் போன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்குள்ள போற.